மட்டன் குழம்புக்கும் மட்டன் சுக்காக்கும் ஒரு போட்டி வச்சு பார்த்துடலாமா? எது டேஸ்ட்டாக இருக்குது, எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே தெரியும் மட்டன் சுக்கா ஜெயிக்குதா, மட்டன் குழம்பு ஜெயிக்குதான்ட்டு. அது எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் மட்டன் எலும்போடு இருக்கிற மட்டன் பீசஸை எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு எலும்போடு இருக்க மட்டன் பீஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க, குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அதுவே இந்த குழம்புக்கு போதும். நான் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளியில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 சில் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். நிறையா தேங்காய் போட தேவையில்லை. அது ஒரு மாதிரியாக இருக்கும் குழம்பு. 2 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு தான் போடணும், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போடனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போடுறேன். பெரிய வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதக்கி அரைச்சிருக்கீங்க. இப்போ திருப்பியும் ஏன் வெங்காயம் போடுறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். அது வதக்கி அரைச்சாலுமே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டு அதை தாளிக்கும் போது வதக்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புதினா போட்டுக்கலாம். மட்டன் சைடில் வெந்துட்டுருக்கு. ஒரு 5 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விசில் விட்டால் அது ரொம்ப குழஞ்சிரும். அப்புறம் குழம்புல அது நல்லா கரைஞ்சிரும், பீஸே கிடைக்காம போயிடும். 5 விசில் விட்டதுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எலும்பு விட்டு கறியெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தண்ணியும் நான் அளவாக தான் ஊற்றிருந்தேன், அதனால் கரெக்டாக வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி தான் அரைச்சிருந்தோம், அதனால் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியிலே போட்டிருக்கோம். இப்போ தனியாக போட தேவையில்லை. வெந்த கறியை எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த குழம்புல. வேறு எதுவுமே மசாலா தேவையில்லை. நம்ம கரம் மசாலாலாம் போடல இதில். நம்ம தாளிக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவரே இதில் இறங்கியிருக்கும். இது ஒரு டைப்பான மட்டன் குழம்பு. இன்னும் கரம் மசாலா போட்டு மிளகாத்தூள் போட்டு வைக்கிறது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது இன்னொரு நாள் வச்சு காமிக்கிறேன் நான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி போட்டு வச்சுடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த மட்டன் குழம்பு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டை விட டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. தோசை, மட்டன் குழம்புலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்ல குழம்பும் சுண்டி ஆவி பறக்க செமையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அடுத்து மட்டன் சுக்கா பண்ணிடலாம். இதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்ப கறியிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்.
கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கசகசா போடணும். முன்னாடியே கசகசா போட்டால் அது ரொம்ப வெடித்து வெளியே சிதறிடும். அதனால் லாஸ்ட்டாக தான் கசகசா போடணும். ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்ப கருக விட்டால் அதுக்கப்புறம் சுக்கா லேசாக கசப்படிச்சிரும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மட்டன் சுக்காவுக்கு மட்டனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன அரை டம்ளர் தண்ணி. நான் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன். நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் நான் அரைச்சி வச்ச அந்த பொடியில் வந்து பாதி மட்டும் தான் போடுறேன், ஃபுல்லாக போட தேவையில்லை. நான் அரைச்ச இன்றைக்கி பொடியில் 2 மட்டன் சுக்கா செய்யலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நான் மட்டன் சுக்காலாம் நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டனால கடைசியாக குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நிறையா இருந்தது. அதை நல்லா ஃபுல்லாக சுண்ட வச்சுட்டு தான் அடுத்து மட்டன் சுக்கா செய்ய ரெடி பண்ணேன். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுக்கா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காமல் இருக்கும். மட்டன் சுக்காவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக சோம்பு போடுங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். பெரிய வெங்காயம் சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த மட்டன் சுக்காவுக்கு டேஸ்ட்டே கிடைக்கும். சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா நல்லா பொன்னிறமாக வறுத்தரணும் வெங்காயத்தை. சின்ன வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்தாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மட்டனோடு சேர்த்து சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் மட்டனும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நிறைய பேர் மட்டன் சுக்கா தக்காளி போடாமல் செய்கிறீங்க. தக்காளி போடாமல் செய்கிறத விட கொஞ்சம் தக்காளி போடும்போது அந்த லைட்டாக தான் புளிப்பு இருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து தக்காளி போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ இன்னொரு தடவை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே தெரியும் மட்டன் சுக்காவில். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த மட்டன் சுக்கா வெந்ததை அந்த தண்ணியோடவே நம்ம ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா அது நல்லா சுண்டி வரும். அப்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. மட்டன் சுக்கா கொதிக்க கொதிக்க தண்ணி அந்த சுண்ட சுண்ட ஒரு ஸ்டேஜையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போதே தெரியும். தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் மிதந்துட்டு வரும். எண்ணெய் நல்லா வெளியே வந்துடும் பிரிஞ்சு. அப்போ தான் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிடும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னமும் ட்ரையாக பண்ணலாம். இன்னமும் ட்ரையாக பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சாப்பாட்டில் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருக்கும்போதே இந்த மட்டன் சுக்காவை எடுத்துடுறேன். மட்டன் சுக்காவெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க அதை. சாப்பாடு சர்வ் பண்ணிடலாம் இப்போது. சுட சுட சாப்பாடு, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா. இதுதான் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில். மட்டன் சுக்காவெல்லாம் எடுத்து பவுலில் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இந்த குண்டால் சாப்பாடு போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. மட்டன் சுக்கா தான் அந்த போட்டியில் ஜெயிச்சிருச்சு கடைசியாக. நான் சொல்லவே தேவையில்லை. நான் சாப்பிட்றத பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.